வேளாத்தாள் நிறுவனமே வெளியேறு. பல்லடம் வாவிப்பாளையம் கிராமத்தில் பிளாஸ்டிக் மூலப்பொருளாக கொண்டு டயப்பர் ஆலை நிறுவ தனியார் நிறுவனம் ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த ஆலை அமைந்தால் சுற்றுச்சூழல் மாசடையும், மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். விவசாய நிலத்தை வாங்கிக் கொண்டு விவசாயத்தை அழிக்காதே. சாய்த்து விடுவோம். வேளாத்தாள் நிறுவனத்தை சாய்த்து விடுவோம். அடிக்காதே. விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே. ஒரு குடும்பம் சுகமாய் வாழ பல தலைமுறைகளை அளிக்காதே. ஒரு குடும்பம் சுகமாய் வாழ பல தலைமுறைகளை அளிக்காதே. இப்போ இந்த வேளாத்தாள் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் இங்கே வந்து ஒரு பாலி எத்திலீன் ஷீட்ஸ் தயாரிக்க போகிற ஒரு தொழிற்சாலை அமைக்க போகிறாங்க. இந்த ஷீட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன், அப்புறம் லோ டென்சிட்டி பாலி எத்திலீன், இந்த மாதிரி ஒரு சிறிய உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலி எத்திலீன் பொருட்கள் தான் இதுக்கு மூலப்பொருள். இதை வந்து நம்மளுக்கு ரோலர் ஷீட் மாதிரி அவங்க வந்து வடிவெடுக்கிறாங்க, அதாவது மோல்டிங் பண்ண போகிறாங்க. அந்த மோல்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த சிறு உருண்டைகளை ஹை டெம்பரேச்சரில் உருக்குவாங்க. அப்படி உருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் தேவை. இது ஹை டெம்பரேச்சரில் உருக்கிய பின் அதை நீளமான ஷீட் வடிவத்தில் மாற்றுவாங்க. அந்த நீளமான ஷீட் வடிவத்தில் மாற்றுறதுக்கு கூலிங் ப்ராசஸ் பண்ணணும். இந்த கூலிங் ப்ராசஸ்க்கு பல 1000 லிட்டர் தண்ணி தேவைங்க. அதனால தான் இங்கே மெயினாக வந்து இந்த நிலத்தடி நீர் ஃபுல்லாக இவங்க உறிஞ்சிருவாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த உருண்டைகளை அவங்க நீல ஷீட்டாக மாற்ற போகிறாங்க. இந்த பாலிஎத்திலீன் ஷீட் இப்படி மோல்டிங் பண்ணும்போது மைக்ரோ பாலிஎத்திலீன்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் கலக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கழிவு வந்து நீரில் வந்து நிலத்தடி நீரில் கலக்கிறதுக்கான அபாயம் உள்ளது. இதனால் இங்கே நிலத்தடி நீர் மற்றும் நிலம், காற்று மூணுமே மாசடையும். இதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போராடுறோம். மனிதர்களுக்குன்னு பார்த்தா அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் பெரும் பிரச்சனை வருங்க. சுற்றி இருக்க மனிதர்களுக்கு இயற்கை மாசுபடுறதுனால வரக்கூடிய மூச்சு திணறல் அந்த மாதிரி பிரச்சனை வரலாங்க. ஏற்கனவே 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் டயப்பர் கம்பெனிக்கு அனுமதி மறுத்து கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாய பூமியில் டயப்பர் ஆலை நிறுவினால் நிலத்தடி நீர் குறைந்து சுற்றுச்சூழல் மாசுபடும் அபாயம் உள்ளது. கடந்த 2-3 வருஷமாகவே வாவிப்பாளையத்தில் வேளாத்தாள் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி தொழிற்சாலை அமைப்பதற்காக கட்டிடம் பணியை தொடங்கினாங்க. நாங்களும் எங்கள் ஊராட்சி கிராம சபாவில் இந்த தீர்மானம் உருவாக்கி இந்த அனுமதியை நாங்கள் ரத்து செஞ்சோம். இப்போ ஊராட்சி பிரதிநிதிகள் அனுமதியை மீறி ஒரு தனி அலுவலரோட அனுமதியால் இந்த கட்டிட பணி இப்போ தொடங்கி உள்ளது. இந்த வேளாத்தாள் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் இங்கே தொழிற்சாலை அமைச்சா இங்கே இருக்க அத்தனை விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அந்த தொழிற்சாலைக்கு தினமும் 1000கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இங்கிருக்கும் நிலத்தடி நீர் முற்றிலுமாக குறையப்படும். இங்கே சுற்றி பார்த்தா நம்மளுக்கு தென்னை மரம், வாழை, வெங்காயம் எல்லா வேளாண்மை செய்கிறாங்க. இங்கே மெயின் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் வாழ்கிற இடம். இங்கே வந்து இந்த தொழிற்சாலையை அமைக்க வேண்டாம்னு நாங்கள் வந்து ரொம்ப வேண்டி கேட்கிறோம். 2-3 வருஷமாகவே இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க. இதை மீறியும் இப்போ வந்து கட்டிட பணி நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த வேளாத்தாள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே அமைந்தால் இதனால் எங்களுக்கு நிலத்தடி நீர் பயங்கரமாக கம்மியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் காற்று மாசடையும் மற்றும் நிலம் மாசடையும். இங்கே வந்து அதுக்கப்புறம் தென்னை, வெங்காயம் இதெல்லாம் கண்டிப்பாக பயிர் செய்ய முடியுமான்னு எங்களுக்கு தெரியலைங்க. அதனால் நாங்கள் வந்து என்ன கேட்குறோம்னா, தொழிற்சாலைக்கு எதிராக நாங்கள் எதுவுமே பேசலை. இந்த இடத்துல இந்த தொழிற்சாலை வேண்டான்னு தான் நாங்கள் கேட்குறோம். இந்த தொழிற்சாலை இங்கே அமைப்பதற்கான அனுமதியை ரத்து செய்யும் வரை நாங்கள் போராடுவோம். இன்னைக்கு இங்கே காத்திருப்பு போராட்டம் தொடங்கி உள்ளது. எத்தனை நாள் ஆனாலும் நாங்கள் வந்து போராட ரெடியாக இருக்கோங்க. இன்னைக்கு நான் காலேஜ் லீவ் போட்டுட்டு இங்கே வந்திருக்கேங்க. விவசாயிக்கு ஒன்றுனா எல்லாருமே வரணும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்ம மனிதருக்கு அடிப்படையாகவே உணவு, உடுத்த ஆடை, தங்க இடம் தேவை. இதில் உணவு கொடுக்குற விவசாயியை உண்ணாவிரத போராட்டம் போகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் ஊராட்சி நிர்வாகம் கட்டிடத்திற்கு அனுமதி மறுத்தது. இந்நிலையில் ஊராட்சி தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆலை அமையும் கட்டிடத்திற்கு அனுமதி வழங்கினார். இதையடுத்து கட்டுமான பணிகள் துவங்கியது. வேளாத்தாள் டைப்பர் கம்பெனி கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை கெமிக்கலில் வர்ற டைப்பர்
பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை இங்கே அனுமதிக்கக்கூடாது. முற்றிலும் விவசாயம் சார்ந்த பகுதி, பிஏபி, தென்னை விவசாய பகுதிகள் 90-50% வந்து விவசாயம் சார்ந்த பகுதி. கெமிக்கல் சார்ந்த இந்த நிறுவனம் வந்தால் அதிகபட்சமாக நீரை கோடிக்கணக்கான லிட்டர் வெளியே எடுப்பாங்க. திரும்ப அதை ரீயூஸ் பண்ணி வந்து கெமிக்கலாக வரும் அப்படிங்கிற அச்சத்தில், அது உண்மையும் கூட, அந்த நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதிகள், கிராம சபை, மக்கள் மன்றம், பஞ்சாயத்து எல்லா இடத்துலையும் எதிர்த்தும் கூட 2.5 ஆண்டுகளாக அதுக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. மக்கள் பிரதிநிதிகள் காலம் முடிந்தவுடன் மிக குறுகிய காலத்தில் தனி அலுவலரை வைத்து வீடியோ வச்சு அனுமதி கொடுத்துருக்காங்க. சட்டத்துக்கு புறம்பானது. முதல் வேலையாக எங்கள் கோரிக்கை, கட்டட வேலையை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மாவட்ட நிர்வாகம் இது கட்டட அனுமதியும் இதற்கான அனுமதியும் நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்பது இந்த கோரிக்கை. இங்கு அனைத்து கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, விவசாய அமைப்புகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா அமைப்புகளும் எங்களுக்கு உடன் இருக்காங்க. நிச்சயமாக இந்த பணி நிறுத்த வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டிட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் நாளைக்கு கூடும். விவசாயிகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். அரசு எங்களுக்கு செவிசாய்ச்சு, எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்ச்சு கட்டட வேலை நிறுத்தலைன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்திய திருநாடே ஒரு கிராமத்தை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். விவசாயம் வந்து 2000 விவசாயிகள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்களுங்க. இது தொடரும் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாயம் கேள்விக்குறியாகி பாலைவனமாயிரும். இந்த பகுதி வாழ்வதற்கே தகுதியற்ற பகுதியாக மாறிடும். இப்போ போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து வேற ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கும்? இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தை யாரும் கூப்பிடல. இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைக்கு கொடுக்கும். ஏன்னா விவசாயம் பார்த்தா ஏளனமா தெரியுது. யாரும் கூப்பிடல, யாரும் எங்களை பற்றி இதுவரைக்கும் கண்டுக்கவே இல்லை. யாரும் பேசுறீங்க. நாங்கள் தான் போய் பேசி பார்த்தோம். எங்களுக்கு இதுவரைக்கும் தீர்வு எதுவுமே முறைப்படி வரலீங்க. பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் செல்லமுத்து உள்ளிட்டோர் தலைமையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உடுமலை டு பல்லடம் ஹைவேயில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாவிப்பாளையம், கழுவேரிப்பாளையம், சாலைப்புதூர், மந்திரிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்.